கடைசியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்கள் பணப்பட்டுவாடாவை டிஜிட்டல் முறையில் செய்ய ஆரம்பித்து விட்டார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் தற்பொழுது இணையதளங்களில் முழுவதுமாக பரவி வருகிறது. கோவையில் அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும், நமது எதிரி பாஜக தான் என்பதை திமுக ஆணித்தரமாக நம்பிவிட்டது. காரணம், கோவையை பொறுத்தளவிற்கு அண்ணாமலை அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது. திமுகவின் வேட்பாளர் கணேசனை தோற்கடிப்பது உறுதியாகிவிட்டது. கடைசி நேரத்தில் மக்களிடம் பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் இறுதியாக வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையும் திமுகவினர் கடைசி ஆயுதமாக ஜிபே மூலமாக ஒரு ஓட்டிற்கு 3000 முதல் செலுத்தி வருவதாக தற்பொழுது புகார் ஒன்றும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் திமுகவின் வேட்பாளரை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார். இன்றுடன் கடைசி நாள், நாளை மட்டும்தான் தேர்தல் நடைபெறும். இன்று இரவுக்குள் பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் கோவையை பொறுத்தளவிற்கு திமுக வெற்றியடைய முடியும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அதை ஒட்டுமொத்த திமுகவினரும் மறுக்க முடியாது. காரணம், 3 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியமோ மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை. காரணம், திமுகவினர்கள் தனது சொத்துக்களையும் தந்தையாக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் மெரினாவில் சிலை வைப்பதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்ததை மட்டும்தான் இவர்களது சாதனைகளாகவே இருக்கிறது. சென்னை மற்றும் பிற இடங்களில் மழை வெள்ளத்தின் காரணமாக மிக பெரிய அளவில் மக்கள் சேதமடைந்த பொழுது வேடிக்கை மட்டும் பார்த்து வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு உதவியோ அல்லது உதவி செய்வதற்கான முன் அறிவிப்புகளோ எதுவும் இல்லாமல் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து வந்தார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளையும் கோவை மக்களும் கூறியுள்ளனர். வெள்ளம் பாதிக்கப்பட்டது சென்னையாக இருந்தாலும் அதன் எதிரொலிப்பு கோவையில்தான் அதிகமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் கோவையின் கோட்டையாக திமுக உருவாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அதிக அளவு பிரச்சாரம், கோவை முழுவதுமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் நடத்தி திமுகவிற்கு எதிராக வாக்குகளையும் சேகரித்துள்ளார். ஆனால் திமுகவினர்கள் பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் டிஜிட்டல் முறையில் ஜிபே மூலமாக பணப்பட்டுவாடா செய்வதாக தற்பொழுது வீடியோக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதனால் தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக மட்டுமல்ல பிற கட்சிகளும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவின் வேட்பாளரை ரத்து செய்ய வேண்டும், திமுக இந்த தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்ய வேண்டும், கோவையை பொறுத்தளவிற்கு கணபதி என்ற வேட்பாளர் ரத்து செய்ய வேண்டும் என்று புகார் அளித்திருப்பது சரியா தவறா, அவரது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை ரத்து செய்யலாமா என்பதை உங்களது கருத்துக்களையும், திமுக இந்த முறை கோவையில் வெற்றியடையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.